ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறேன்னா, ஸோ ஒரு பீட்டா ப்ரீடிங்கில் ஸோ அந்த குட்டி ஹேட்ச் ஆனர்லேருந்து அதுக்கு என்ன ஃபீடு கொடுக்கலாம், அது எப்படி கேர் பண்ணி பார்க்கலான்ட்டு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது நான் முன்னாடியே ப்ரீட் பண்ணேன். ஒரு மல்டி கேலக்ஸியோட ப்ரீடிங் வீடியோ தான் இது. ஸோ இதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக எப்போவுமே ப்ரீடிங் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் ஓகே, பட் கொஞ்ச நாள் நீங்கள் உங்கள் நல்ல குட்டிகளை காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளாஸ் டேங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. நான் கிளாஸ் டேங்கு உங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை அது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதில் குட்டிகள் சர்வே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகலாம். பட் எனக்கு ஆகலை. ஆக்சுவலாக ரொம்ப கொஞ்சமே எனக்கு ஒரு குடிப்போனால் ஒரு 10 குட்டிகள் தான் வந்துச்சு. ஸோ ஏன்னா அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம், அப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ ஓகே, அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம எக்கு மீன்ஸ் ஃபீமேல் எக் லே பண்ணி நம்ம ஃபீமேலை பிரித்த அப்புறம் 24 hours இல்லை ஒரு 36 hours எப்படியும் குட்டிகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக எக் லே பண்ணி 2 நாளுக்கு அப்புறம் உள்ள வீடியோஸ், ஓகேவா? ஸோ குட்டிகளே நீங்கள் பார்க்கலாம், அந்த மல்டி கேலக்ஸி மேலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த எக்கில் ஹேட்ச் ஆன உடனே அந்த எக்கில் இருந்து அந்த குட்டிகள் எக்கு வயிற்றில் இருக்கும் மாதிரி இருக்குது. அந்த எக் அப்படியே அந்த மாதிரி இருக்கும். அதில் அந்த குட்டிகள் மேலே அந்த பபுள் நெஸ்ட்லேருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். ஹெல்த்தி இல்லாத ஃப்ரைஸாக இருந்தால் கூட அப்படி இருக்கும், இல்லை அதோட நேச்சர் அதுதான், அதுலேருந்து கீழே விழும். ஆனால் மேல் பீட்டா அதை எடுத்து மறுபடியும் மேலே கொண்டு வைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபீடாக என்ன கொடுக்கலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஃபீட் பண்ணுறது வினிகரிகள் நான் வச்சுருக்கிறேன். மைக்ரோவன்ஸ் வச்சுருந்தேன். பட் மைக்ரோவன்ஸ் கல்ச்சர் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்கனால அதை விட்டுட்டேன். வினிகரியில் உங்களுக்கு ஒருக்க கல்ச்சர் வச்சிங்கன்னா ஒரு 1 year வரைக்கும் அது தாராளமாக தாங்கும். நீங்கள் பார்க்கலாம் அந்த வினிகரியில் குட்டி சேஸ் பண்ணி சாப்பிட்றதையும். ஸோ வினிகரியில் இன்ஃபுசோரியா அப்புறம் மைக்ரோவாம், இந்த 3 கண்டிப்பாக ஒரு 4 நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்போ தான் குட்டியோட அந்த சர்வை ரேட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 daysக்கு அப்புறம் நீங்கள் ஆர்டிமியா ஹேஷ் பண்ணி பிபிஎஸ் பிரைன் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அதை ஹேஷ் பண்ணி கொடுக்க ஆரம்பிங்க. அது ஒரு 1 month வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பேபி பிரைன் ஸ்ட்ரீம் ஒரு 3 times ஆர் 2 times கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா அவங்களோட குட்டிகளோட சர்வை ரேட் நல்லாவே இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் மேலும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்யூ.